வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லக்ன பலன் எல்லாரும் கேட்டீங்க, இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லக்னத்துக்கு ராசிக்கும் என்ன தொடர்பு இல்லை அப்படின்றத பற்றி லக்னத்தை பற்றி நான் ரொம்ப கிளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்துடைய பலனை எப்படி பார்க்குறது, உங்கள் பர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. 4 விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். என்னென்னா, ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களோட இன்கம், உங்களோட வருமானம், உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்கம். 3வது உங்களோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி. 4வது உங்கள் ஹெல்த். இந்த 4 விஷயத்தை நான் வந்து டோட்டலாக கம்பைன் பண்ணி ஒரு லக்னத்துக்கு, எல்லா லக்னத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். ஒரு லக்னத்துக்கு என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்கணுன்றதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளேல வந்து அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ தட் லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்ன 1 2 3 என்னென்ன பாக்ஸை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துட்றேன். வீடியோட எண்டில் லக்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க கையில் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுங்க, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப். ஏன்னா இது பேச உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். லாங்குவேஜ் 2த்துலேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அதர் சர்வீஸும் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கு. வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி, எனிதிங் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லக்ன பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம லக்னம். இப்போ நீங்கள் முதல்ல டிஸ்பிளேல பார்த்துருங்க, சிம்ம லக்னம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. நான் லா +/ ஒரு அசனன்ட் போட்டிருப்பேன். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் சிம்ம லக்னம் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் டாப்லேருந்து 1 2 3 டாப் டு டவுன், அதாவது அப் டு டவுனில் வந்து நீங்கள் வந்து 3rd ஹவுஸில் இருக்கும். நீங்கள் ரைட் சைட் கார்னரில் பாட்டம்லேருந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும் சிம்ம லக்னம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அதுதான் ஃபஸ்ட் ஹவுஸ். நீங்கள் சிம்ம லக்னம் போது அதான் உங்களோட ஃபஸ்ட் ஹவுஸ். அங்கேருந்து கிளாக் வைஸாக அப்படியே கீழே 2nd ஹவுஸ், அப்புறம் 3rd 4th 5th கிளாக் வைஸாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வீடுகள்லாம் தெரிஞ்சிடும். சிம்ம லக்னம், லக்னத்திலே வந்து ஒரு ஆற்றலான ஒரு லக்னமாக நம்ம சிம்மத்தை பார்க்கலாம். சிம்மம்னா சிங்கம். சிங்கம்னா வந்து அது காட்டுக்கு ராஜா நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் சிம்மத்தில் பிறகுற ப்ளஸ் என்ன அப்படின்னா, அது நெருப்பு வீடு, எனர்ஜி, நெருப்பு மாதிரி கொதிக்குதுன்னு அர்த்தம், எனர்ஜி. ஒரு விஷயத்தை வந்து எப்பவுமே ஆன் த டாப் அப்படின்னா அது சிம்மத்துக்கு உண்டு. ராஜாக்களாக இருக்கிறது, ஒரு பெரிய தலைவர்களாக இருக்கிறது, ஒரு பெரிய ஆளுமையோடு இருக்கிறது, ஒரு பெரிய தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கிறது, ஒரு விஷயத்தை நல்லா ஒரு லாங் டேர்ம் ஒரு ஐடியாவோட ஒரு வியூ பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் சிம்மத்துக்கு உண்டு. சிம்மம்னாலே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்மம் அப்படிங்கிறதே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரையும் காமிக்கும். சப்ஜெக்டிவ் சூரியன் நல்லா வலுவாக இருக்கும். நிறைய பேருக்கு உச்சமாக இருக்கும் சூரியன். உச்சமாக இருந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலாக நல்லது தான், ஒரு கமாண்டிங் எனர்ஜி. பட் சம்டைம்ஸ் அது உச்சமாக இருக்கிறது கோபதாபங்கள்லாம் ஜாஸ்தி கொடுக்கும், அமைதி இல்லாமல் இருக்கும். சப்ஜெக்ட் அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறத பொறுத்தவரைக்கும். ஸோ சிம்மம் இந்த லக்னத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி அது ஒரு வைராக்கியம் சம்மந்தப்பட்டதில்ல. வாழ்க்கையில் வந்து யார் முன்னாடியும் தலை வணங்கி தலை குடிச்சு அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுனாலே மேலே வந்துடுறாங்க. சிம்மம் டிஃபால்ட்டாக வந்து அவங்க மேலே வராங்க. அவங்களுடைய லைஃப்பில் வந்து ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய இன்கம் லைஃபாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்டேட்டஸ், மெயினாக அவங்களோட ஸ்டேட்டஸ், தனக்கு என்ன நடந்தாலுமே தனக்கு ஒன்றும் ஆகலைன்றதை வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்டேட்டஸை காமிப்பாங்க. அதான் சிம்மம். யார் முன்னாடியும் வந்து தலை வணங்கி அவமானப்பட்டு நிற்கிறது பிடிக்காது. அப்படி அவமானப்படுத்திட்டு அதை போய் ப்ரூவ் பண்ணுறதுக்காக எதையாவது ட்ரை பண்ணுவாங்க. அது சிம்மத்துடைய பாசிட்டிவ் நிறைய இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே சிம்மத்துக்கு சம்டைம்ஸ் அது அவங்கள மீறி யாராவது ஓவரேட் பண்ணுறாங்க, நல்ல மேலே வராங்கன்னா அது கொஞ்சம் தாங்கிக்க முடியாத சில போட்டிகள் வரும். போட்டியாக இருந்தால் அது சந்தோஷம், வேறு மாதிரி மாறக்கூடாது, அவ்வளோதான். சிம்மம் வந்து டிஃபால்ட்டாக வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான பிளானட் வந்து தேர்வு செய்யும். ஒன்று வந்து சுக்கிரன், ஒன்று செவ்வாய். ஏன்னா செவ்வாய் வந்து பாக்கியாதிபதி. அது பரம்பரையாக நிறைய பேர் தொழில் செய்கிறவங்களாம் சிம்மத்தில் உண்டு. பரம்பரையான தொழில் பரம்பரையாக செய்கிறது, பூர்வீகமே இந்த தொழில் தான் அப்படின்னு அதெல்லாம் சிம்மத்துக்கு உண்டு. ஃபாலோஅப்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் அண்ட் ஃபாலோஅப்லாம் எடுக்கிறது சிம்மத்துக்கு உண்டு. தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களும் சிம்மத்தில் உள்ளவங்க இருக்குது, அதிகம் பேர் இருக்காங்க. தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய உற்றார்களை, தன்னுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க சிம்மம். பொதுவாகவே சூரியன் டாமினேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா, தன்னுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்குவாங்க. அந்த பாரம்பரியத்தை, அந்த பரம்பரையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த சிம்மத்துக்கு உண்டு. ஸோ சிம்மம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து டிஃபால்ட்டாக பார்த்ததில் ஆல்மோஸ்ட் 60 to 70% they are வெரி குட்னா அவங்க டிசைர் என்னவோ, அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை தான் அவங்க லைஃப்பாக மாற்றுறாங்க. காம்ப்ரமைஸே கிடையாது, நோ காம்ப்ரமைஸ். எதுக்கும் காம்ப்ரமைஸே கிடையாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் வந்து இதை ஏற்றுக்கவே மாட்டேன், நோ காம்ப்ரமைஸ். இதுதான் இது வேணும்னா இதான் வேணும், இது நடக்கணும் இது நடக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ண அதிர்வுகள் கொண்ட ஒரு லக்னம் தான் சிம்ம லக்னம். பட் சிம்மம் வந்து பொதுவாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஹாரோஸ்கோப்ஸ்லாம் கெட்டவங்களே சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நாம் இப்படி இருக்கணும், நாம் இப்படி வளரணும், நாம் இப்படி சாப்பிடணும், நாம் இப்படி உழைக்கணும், நாம் இப்படி படிக்கணும், நாம் இப்படி திறமையாக இருக்கணுன்றதுல கிளியர் கட்டாக இருக்காங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது.
இதில் வந்து என்னென்னா சிம்மம் வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்போட நல்லா வருவாங்களா இல்லை சோலோ பர்ஃபார்மராக கேட்டால் சோலோ பர்ஃபார்மர். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துங்க, இப்போ டபுள்ஸ் விளையாடுறாங்க, சிங்கிள்ஸ் விளையாடுறாங்க. சிங்கிள்ஸ் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் சரியாக பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த கோஆர்டினேஷன் இருக்காது, அவங்களோட அது வந்து கனெக்ட் ஆகாது. அது மாதிரி தான் சிம்மம். சிம்மம் வந்து ஒரு சோலோ. நான் என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய பார்வை, என்னுடைய குணம், என்னுடைய லட்சியம் அப்படின்னு போகிறவங்க தான் சிம்மம். அப்படி போயிட்டா லைஃப்பில் வந்து மேலே மேலே வந்துடுவீங்க. இந்த கூட்டணி எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நிறைய ஒத்துப்போகாது. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, அவங்க நினைக்கிறது, நீங்கள் சொல்கிறது ஒன்று, அவங்க சொல்கிறது ஒத்துப்போகாது. சிலது ஒத்துப்போகும், சிலது ஒத்துப்போகாது. சிம்மத்துக்கு பொதுவாக நண்பர்கள் குறைவு, ரொம்ப குறைவான நண்பர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா வெளிப்படையாக பேசுகிற குணம் உண்டு. மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு சூழ்ச்சி வலை பின்னிலாம் பேச வராது, வெளிப்படையாக பேச வந்துடும் மோஸ்ட்லி. இல்லைனா டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிற பழக்கம் நிறைய வந்துடும். அதனாலேயே நிறைய பேர் ஓடிடுவாங்க. ஏன்னா அது ஓப்பன் கிரிட்டிசிசம் மாதிரி இருக்கும். சிம்மத்துக்கு இன்னொரு மைனஸ் இருக்குது, தன்னுடைய பிழைகளை வந்து அதிகம் ஒத்துக்க மாட்டாங்க. அதை எப்படியாவது நிரூபிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் ஒரு மைனஸ் இருக்குது. பட் எல்லாருக்கும் அப்படி தானே, ப்ளஸ் மைனஸ் ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும். ஆராய்ச்சி பண்ணதில் சொல்கிறேன், எல்லாருக்கும் இருக்குன்னு நான் எல்லாருமே சொல்லலை. அப்புறம் ப்ரொஃபஷனல் லைஃப் நான் சொல்லிட்டேன், கிளியராக நல்லபடியாக அமைப்பது. பொருளாதாரமும் பார்த்தீங்கன்னா சிம்மம் மோஸ்ட்லி தேர் அந்த அப்பர் ஹேண்ட் தான் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து லார்ட் ஆஃப் 10, ஆல்மோஸ்ட் சூரியன் எங்கே இருக்காது பக்கத்துலேயே சுக்ரன் இருப்பார். ஸோ க்ளோஸாக அவங்க எப்படின்னா அவங்க ஐடியா என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த பொருளாதாரத்தையும் நல்லா பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. கூடவே புதன் அப்படியும் ட்ராவல் பண்ணும், அது நாலேஜை கெயின் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய பவர், உங்களுடைய அந்த நிர்வாக திறன், உங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது எதிர்கால ஒரு பார்வை எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து அப்படியே கம்பைண்டாக வேலை செய்யும். சப்போர்ட் பண்ணுற மாதிரி செவ்வாய் குரு ஓரளவுக்கு பண்ணால் கூட போதும், அந்த சார்ட் ஹிட்டு. சிம்ம லக்னத்தில் பிறந்து செவ்வாயும் குருவும் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர், எங்கேயோ மறையில 8ல் இல்லை, 6ல் இல்லை, 4ல் இல்லை, சாரி 8ல் இல்லை, 6ல் இல்லை, 3ல் இல்லை, எங்கேயோ மறையில கிளியராக இருக்காங்கனாலே ஹிட்டு. சனி கெடுக்கக்கூடாது. நிறைய பேருக்கு சிம்மத்துக்கு வந்து சனியும் சூரியனும் பரிவர்த்தனை பண்ணிலாம் பார்த்துருக்கேன், அது பரவாயில்ல ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் நிறைய பேருக்கு சனி போய் உச்சமடையும், சூரியன் நீச்சமடையும், சனி உச்சமடையும், அதுதான் அவுட்டு. எதிராளி ஸ்தானத்துக்குள்ள கிரகம் வந்து வீக் ஆகிடணும். சிம்மத்துக்கு வந்து மேஷத்தில் சனி நீச்சம் ஆகிடுச்சா நல்லது, ரொம்ப நல்லது அது. ஸோ சனி மறையவும் கூடாது, அப்படி இருந்தாலே போதும் சிம்மம் வந்து ஸ்கோர் பண்ணும். அடுத்து வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ராவுக்கு இது தொடர்பு இல்லாமல் தான் நல்லது. அப்படி ஆயிடுச்சுன்னா என்னென்னா அந்த ஃபேமிலி லைஃப்பை கெடுக்க ட்ரை பண்ணும். பொதுவாக சிம்மம் வந்து நான் சொன்ன மாதிரி தனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு ஆள் வந்தால் தான் அவங்கள விரும்புவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தன்னோட தகுதிக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை ஒரு படி மேலே இருக்கவங்கள தான் லைக் பண்ணுவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. எல்லாரையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எல்லா நட்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மமுடைய இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணதில்லை, ஒரு மாதிரி ஒரு எந்த விதமான திறமையோ இல்லை படிப்போ இல்லை அறிவோ இல்லை புகழோ இல்லை எதுலேயுமே ஒரு பலம் இல்லைன்றவங்கள வந்து அவங்க பெருசாக நெருங்கிறது இல்லை சென்ஸ் இது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. அடிப்படையில் அன்பு உண்டு, பட் ஆனால் அறிவால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் சிம்மம் எப்பவுமே தன்னோட பெஸ்ட் இல்லை தனக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது அது எல்லா வகையிலையும் சொல்லலாம். நாலேஜ் வைஸ் சொல்லலாம், இல்லை அவங்களுடைய தோற்றமாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய இன்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஈக்குவலாக ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒன்றாவது இருக்கும், அது வந்து அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு உண்டு. அதே மாதிரி சிம்மம் வந்து எப்பவுமே வந்து ஆன் த டாப் நான் சொன்ன மாதிரி கீழே இறங்குறதுல விருப்பம் இல்லை, இறங்கினா தாங்க மாட்டாங்க, தாங்க முடியாத ஒரு வழி இருக்குது, அது வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரணும். அப்புறம் ஃபேமிலி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அதிருப்திகள் வந்து சிம்மத்துக்கு நிறைய உண்டு. ஏன்னா நாட் ரெடி டு காம்ப்ரமைஸ் எனிதிங், அதிருப்திகள் உண்டு. அதிருப்திகள் வந்து அதிகம் உண்டு சிம்மத்துக்கு. சனி வந்து கலஸ்திரக்காரனாக இருந்தாலும் அவர் எங்கேயாவது கெடுத்தாருன்னா இன்னும் சுத்தம், உன்னை எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு ஃபெயில் பண்ணல. நிறைய பெண்கள் ஜாதகம் வந்து சிம்ம லக்னமாக பிறந்து இல்லை சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஒன்றா வந்துடும். அவங்களுக்கு கரெக்டாக சனி எங்கேயாவது கெடுதல் பண்ணிடுச்சுன்னா அந்த வரக்கூடிய வாழ்க்கை துணை மூலயமா வெறுப்பு வரும், இதெல்லாம் உண்டு. பட் சனி ஒருவேளை சேஃபாக நல்ல இடத்துல இருக்கணும். சப்ஜெக்ட் டு 11th ஹவுஸ் லார்ட் வந்து புதன் சுக்கரனோடையே இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு 2 கல்யாணம் இல்லை ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுது, அப்புறம் வேறு ஒன்று நடக்குது, அதெல்லாம் சான்ஸ் நிறைய கொடுக்குது. ஸோ சிம்மம்லாம் கொஞ்சம் மேரேஜ் லைஃப்பில் கேர்ஃபுல்லாக சாய்ஸ் எடுக்கணும். 1, 7, 2, 8லாம் தரவாக செக் பண்ணும். முதல்ல ராவுக்கு இது சம்மந்தப்பட்டிருக்கா, சனி சம்மந்தப்பட்டிருக்கா, இதை செக் பண்ணிட்டு தான் அடுத்த டிசிஷன் எடுக்கணும். குரு பார்வை எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கணும். மேரேஜ் லைஃப்பை காப்பாற்றுறதே குருவுடைய பிளெஸிங்ஸ் தான். ப்ளஸ் வந்து சுக்ரன் ஓரளவுக்கு அதெல்லாம் ஸ்கோர் பண்ணால் தான். ஏன்னா சிம்மம்னா என்னென்னா எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி ஆணோ பெண்ணோ சிம்மத்தில் பிறந்தால் அவங்களுக்கு அவங்க பார்ட்னர் வந்து எல்லா வகையிலையும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும், அவங்கள மட்டுமே நேசிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். எல்லா ராசிக்கும் அது உண்டு, சிம்மத்துக்கு ஒரு படி மேலே, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோசஸ் லைக் பண்ணுவாங்க.
அதே மாதிரி எப்பவுமே அவங்கள ராஜா ராணி அது இதுன்னு புகழ்ந்துட்டே தான் ரொம்ப பிடிக்கும். சிம்மம்னாலே கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, பாராட்டுக்கு மயங்கக்கூடியவங்க, புகழுக்கு மயங்கக்கூடியவங்க, அது உண்டு. இதெல்லாம் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து சிம்மம் வந்து நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தில் வந்து மெயினாக டோட்டலி அதுவே பேசிக்காக ஒரு எனர்ஜி பிளானட் தான். புத்தி எப்பவுமே எனர்ஜியாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கேன், எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க, ஆனால் எனர்ஜியோடய இருப்பாங்க. அந்த தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கும். பட் ஃபிசிக்கல் கேர் வந்து மஸ்ட்டு. ஏன்னா இந்த சிம்மம் என்னென்னா சம்டைம்ஸ் எனர்ஜி வந்து இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட உடம்பு பித்த சம்மந்தப்பட்ட அதிகமாகும். அதில் ஒரு வேளை சில பேருக்கு வாயு சம்மந்தப்படும், இல்லைனா அந்த அந்த காற்று நீர் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உடம்பு வந்து ஹெல்த்தில் ட்ரபிள் கொடுக்கும். சப்ஜெக்ட் டு ஹாரோஸ்கோப்பில் சனி எங்கேயாவது ஆரோக்கிய ஸ்தானத்தை கெடுக்காமல் 8ல் இருக்கக்கூடாது, 4ல் இருக்கக்கூடாது, 12ல் வரக்கூடாது, வந்துடுச்சுன்னா அது கெடுக்க ஆரம்பிக்கும் ஹெல்த்தில். ஃபஸ்ட் ஹவுஸ் சிம்மத்தில் சனி இருக்கிற சார்ட்லாம் பார்த்துருக்கேன். அது கரெக்டாக சனி தசையாக இருக்காது வந்துடுச்சுன்னா ஹெல்த்தை கெடுக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் ஹவுஸில் வரக்கூடாது. சனி வந்து சூரியனை விட்டு விலகி இருக்கிறது அவ்வளோ நல்லது. நீங்கள் வந்து டோட்டலாக அந்த ஹாரோஸ்கோப்புடைய இதே பார்த்தீங்கன்னா, பிளானட்டரி இதை பார்த்தாலே சூரியனுக்கு சனி எங்கேயோ தூரமாக இருக்கும். அதே மாதிரி தான் தொலைவாக இருக்கணும், ஒதுங்கி இருந்தால் நல்லது. நோய் வராது. கிட்ட நெருங்க நோய் வரும். ஸோ அது வந்து ஆக்டிவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். சிம்மம் வந்து இந்த தலை சூடு எப்போவுமே வந்து ஒரு டென்ஷனோட இல்லை வந்து ரொம்ப சீரியஸான திங்கிங், சீரியஸான டிஸ்கஷன் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஹெல்த்தை பற்றி சொன்னேன். ஃபைனான்ஷியலாக சிம்மம் ஆல்வேஸ் ஒரு படி மேலே தான், ஆல்வேஸ் த பெஸ்ட்டு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா கிளியராக பண்ணுறாங்க, ஒரு பொலிட்டிஷனாக இருக்காங்களா கிளியராக பிளான் பண்ணுறாங்க, ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்காங்களா கிளியராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஜாபில் இருக்காங்களா டாப் பொசிஷன், சிஇஓ இருக்காங்க, எம்டியாக இருக்காங்க, அந்த மாதிரி டாப் பொசிஷன், மேனேஜ்மெண்ட்டில் டாப் பொசிஷன், எல்லாத்துலேயுமே டாப் பொசிஷன் இருக்கிறதெல்லாம் சிம்மம் தான். பிஸ்னஸ் பண்ணாலும் பெஸ்ட்டு. குவாலிட்டியாக ப்ரைஸாக குவாலிட்டி தான். ஒரு தகுதியாக இல்லை வந்து பணமானு பார்த்தா ஃபஸ்ட்டு தகுதி தான். எதுலேயுமே வந்து ஒரு மனிதனுடைய குணம், ஒரு மனிதனுடைய செயல், ஒரு மனிதனுடைய தகுதி என்ன, ஒரு மனிதனுடைய திறமை என்ன, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க சிம்மம். அதுக்கு அடுத்து தான் மணி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து எப்பவுமே வந்து அந்த பெஸ்ட்டு தான். இயற்கையை நிறைய விரும்பக்கூடியவங்க, இயற்கையான சூழலை நிறைய விரும்பக்கூடியவங்க, அதே மாதிரி உண்மையை ரொம்ப நேசிக்கிறவங்க, உண்மையை ரொம்ப விரும்பக்கூடியவங்க. உண்மை ரொம்ப பிடிக்கும். பொய் சொன்னால் பிடிக்கும், பட் அது அவங்க சொன்னால் பிடிக்கும், மற்றவங்க சொன்னால் பிடிக்காது. எப்பயாவது சொல்லுவாங்க, எல்லா டைமும் இல்லை. ஸோ சிம்மம் வந்து உண்மையை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க. அது நல்ல விஷயம்தான். அது ரொம்ப நல்ல விஷயம். எப்பவுமே அது ஸ்ட்ரெயிட்டாக மனசில் பட்டதை நான் கூட மனசில் பட்டதை பேச தான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அது நல்லதோ கெட்டதோ, பட் அதான் உண்மை. அந்த உண்மை தெரிஞ்சு தான் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து பெட்டராக இன்னும் யோசிக்கலாம். அப்படிங்கிறது நல்லது. நிறைய பாசிட்டிவ் தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். என்னென்னா ஒரு கோபம், இல்லை வந்து ஒரு பர்சனலாக லைஃப் பார்ட்னரோட வந்து சில விஷயத்தில் அனுசரிக்காமல் இருக்கிறது, அந்த பிடிவாதம்னு சொல்கிறது, சம்டைம்ஸ் கீழே இறங்கினா தாங்க முடியாத ஒரு வழியை அனுபவிக்கிறது செல்ஃபாக, இதெல்லாம் தான். மற்றபடிக்கு சிம்மம் ஓவரால் பார்த்தீங்கன்னா 80% ரொம்ப நல்ல லக்னம். சப்ஜெக்ட் சூரியன் நல்லா இருக்கணும், குருவுடைய பார்வை வேணும், செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாதகம் அருமையான ஜாதகம். ராகு கேதுவோட சம்மந்தம் இல்லாத சூரியனாக இருந்தது, சனியோட சம்மந்தம் இல்லாத அந்த லக்னமாக இருந்ததுன்னா அந்த ஹாரோஸ்கோப் நிச்சயமாக உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில், உங்களோட இன்கம் லைஃப்பில், உங்களோட பர்சனல் லைஃப்பில், உங்களுடைய ஹெல்த் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பினஸை அதிகமாக கொடுக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்னத்தை அடிப்படையில் கொடுத்த ஒரு பொது பலன் தான். இது வந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அது அப்படி தான் பலனை தரும்னு கிடையாது. நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் எப்படியெல்லாம் பொருந்தி இருக்கின்ற போது நிறைய காம்பினேஷன். பட் ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்க பாருங்கள். டவுட்ஸ் நிறைய வரும். லேர்ன் ஆஸ்டன் நிறைய டைட்டில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கம்பைன் பண்ணி புரிஞ்சிக்க பாருங்கள். இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உங்கள் ஜெனுவின் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸாக ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறேன். அண்ட் லக்னம் என்பதை பற்றி நான் சொல்ல கொஞ்சம் இருக்குது, இன்னும் பாக்கி இருக்குது. அது என்னென்னா, லக்னம் என்பால் உங்களோட உயிர், உங்களோட தலை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய மூளை, உங்களோட அறிவு, உங்களுடைய தலை சம்மந்தப்பட்டது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆயுள் பலம், ப்ளஸ் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி போக போகுது, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க, இதெல்லாம் வந்து அந்த லக்னாதிபதி தான் காட்டுவோம். லக்னம் தான் காமிக்கும். லக்னத்திலே நிறைய பேருக்கு ராகு இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு சனி இருக்கும், லக்னத்திலே நிறைய பேருக்கு குரு இருக்கும். ஸோ சுபங்கள் இருந்தால் சுபமான புத்திகள் வரும், அசுபர்கள் இருந்தால் அசுபமான புத்தியை கொஞ்சம் கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் அந்த லக்னம் தான் பேஸ் பண்ணி தான் வரும். லக்னம் வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், இல்லைனா நல்லவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்களை கொடுக்கும். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆக்ஷனில் ஒன்றுமே இருக்காது. அந்த நல்லவங்களாக இருக்கிறதுக்காகவே லக்னம் நல்லாயிருக்கும். ஸோ லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு தலை. அவனோட பிறவியில் அவன் எதை வந்து தேர்வு செய்ய போகிறான், அந்த மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது. ஒரு பெண் அப்படின்னா கூட அந்த பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க எந்த துறையை தேர்வு செய்வாங்க, அது எதில் ஆர்வமாக இருப்பாங்க, எதை ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க, இதெல்லாமே அந்த லக்னம் வந்து கொடுக்கும். லக்னாதிபதியும் அந்த லக்னத்தோடு ஒத்து போய் வரணும். அப்படி வந்தார்னா ரொம்ப சுபம். இதுதான் லக்னத்துடைய ஒரு சின்ன டெஃபினேஷன். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கம்பைன் பண்ணி பாருங்கள்.
பர்த் சார்ட் இல்லாதவங்க www.lifehoroscope.in பர்த் சார்ட் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிக்க பாருங்கள். அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். அதை நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு எப்படிலாம் உங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது, எப்படி உங்கள் தாட் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அதை கொண்டு வர போகுது, என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிறைய இருக்குன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எல்லா துர்பலன்களுக்குமே அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ரெமெடி இன் சென்ஸ் அது ஒரு பர்சனாக தான் அது சொல்ல முடியாது. வந்து 1-to-1 ஒரு ஓப்பன் வீடியோவில் அது பேச முடியும். ஏன்னா அது அந்த காம்பினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு லாஜிக்காக தான் வேலை செய்யுமே தவிர அது வந்து ஒரு கால்குலேஷன் படி வேலை செய்கிறது கிடையாது. எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கோட தான் அந்த பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம தாட் ப்ராசஸே தான் அதை பண்ணோம். நம்ம எண்ணங்கள் நம்ம விதியை அப்படியே கொண்டு வரும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய புரிதல் வேணும். தொடர்ந்து பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.